ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வர்ணம்ஸ் சமையல். இன்றைக்கி நம்ம மொச்சப்பயிறு குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு 100 கிராம் மொச்சப்பயிரை நான் நைட்டே நல்லா ஊற வச்சிட்டேன். இதை குக்கரில் போட்டு ஒரு 4 விசில் விட்டு எடுத்துக்கலாம். அப்போ தான் பயிறு நல்லா வேகும். இதுக்கு ஒரு கப்பு நிறைய சின்ன வெங்காயம், ஒரு 10 பல்லு பூண்டு உரித்து வச்சுருக்கேன். புளி ஒரு எலுமிச்சம்பழ சைஸு. இதே நம்ம ஒரு சுடுதண்ணி வச்சு அந்த சுடுதண்ணிக்குள்ளே போட்டு வச்சிடலாம். இது நல்லா ஊறிடும். குழம்பு தாளிக்கிறப்ப நம்மளுக்கு உள்ளே ஊற்றிடலாம், ஈஸியாக இருக்கும். இப்போ ஒரு வடைச்சட்டியில் 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு அரை ஸ்பூன் கடுகு, சீரகம் ஒரு 1/4 ஸ்பூன். இது நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம உரித்து வச்ச சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணிக்கலாம். அதுவும் பூண்டு 2 கட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை இதை போட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா வழங்கணும், அப்போ தான் குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். இந்த அளவுக்கு வணங்கிருச்சு. இப்போ 3 தக்காளி மீடியம் சைஸ் எடுத்துருக்கேன். இதையும் நல்லா நம்ம பொடியாக கட் பண்ணிக்கலாம். இதுவும் நல்லா குழைவாக வேகிற அளவுக்கு வணக்கிக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜிலே நம்ம மசாலா பொருள் சேர்த்திக்கலாம். 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், சீரகத்தூள் 1/4 ஸ்பூன், மல்லித்தூள் இந்த ஸ்பூனில் ஒரு 4 ஸ்பூன் நான் எடுத்துருக்கிறேன். மஞ்சள் தூள் ஒரு 1/4 ஸ்பூன், உப்பு ஒரு 1 ஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துருக்கேன். இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பச்சை வாசம் போகிற அளவுக்கு நம்ம நல்லா வணக்கிக்கலாம். இப்போது ஒரு 150 கிராம் கத்திரிக்காயை நான் அரிஞ்சு வச்சுருக்கேன். அதையும் உள்ளே சேர்த்துக்கலாம். கத்திரிக்காய் போட்டு ஒரு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வேக வச்சு மொச்சப்பயிறு இதில் போட்டுக்கலாம். குக்கரில் ஒரு 4 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. அப்போ தான் அது நல்லா வேகும். இப்போ இந்த ஸ்டேஜில் நீங்கள் அப்படியே பச்சையாக சேர்த்துனீங்கன்னா மொச்சப்பயிறு வேகாது. குக்கரில் போட்டு ஒரு 4 விசில் நல்லா விட்டுக்குங்க. இப்போ நம்ம கரைச்சி வச்ச புளியும் உள்ளே ஊற்றிக்கலாம். இந்த ஸ்டேஜில் உப்பு பார்த்துக்குங்க, பத்தலைன்னா கொஞ்சம் சேர்த்துக்குங்க. இப்போ ஒரு தட்டு போட்டு மூடிடல. இப்போ நம்மளுக்கு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும், அதே சமயம் கத்திரிக்காயும் நல்லா வேகணும். இப்போ பாருங்கள், எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ ஒரு தேங்காயில் பாதி மூடியிலே நான் 1/4 தான் எடுத்திருக்கேன். இதுக்கு கொஞ்சமாக தேங்காய் ஊற்றினா போதும். இதையும் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சு உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ அதே கப்பில் நான் 1 கப்பு தண்ணி சேர்த்திட்டேன். ஏன்னா இப்போ தேங்காய் கொதிச்சு வரும்போது குழம்பு ரொம்ப கெட்டியாயிரும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ கரண்டி உள்ளேயே வச்சு ஒரு தட்டு போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேம்லேயே வச்சுருங்க. அது நல்லா கொதிச்சு வந்துடும். அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். பாருங்கள், இப்போ நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த குழம்பு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.